வெல், ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிக்க வேண்டிய முறை. இந்த படிக்க வேண்டிய முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், அந்த செயலை செய்யும் முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே இருக்கு, தத்துவ ரீதியா. முடிவுதான் நோக்கம், முறை நோக்கமல்ல அப்படின்னு. முடிவு நோக்கமல்ல, முறைதான் நோக்கம் அப்படின்னு சில பேர். இந்த முறையில் செஞ்சால்தான் அந்த முடிவு வரும், எப்படியோ நமக்கு அந்த முடிவு வந்தால் போகும். இப்படி ரெண்டு அப்ரோச்சில் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை அப்படி பண்ணுறோம். ஆனால் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது அப்படிங்கிறது தான் முறை. எப்படியோ பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, அது தவறான முறை. அந்த முறையினால் தற்காலிகமான சுகம் கிடைக்கும், ஆனால் நீண்ட நாளுக்கு அது துக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தத்துவம். ஓகே, முதல்ல நம்மள்கிட்ட பலவிதமான சக்திகள் இருக்கணும். இந்த சக்தி அப்படிங்கிறது இதை தனியாக கடையில் போய் வாங்க முடியாது. இதுக்கு மாத்திரை மருந்து, இந்த மூலிகையை சாப்பிட்டா இந்த சக்தி வரும், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் நம்மள்கிட்டே இருக்கு. நம்மள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். நம்மள்கிட்ட இல்லைன்னா அதை வளர்த்துக்கணும், நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அதை சரியாக உபயோகிக்கணும். இந்த சக்தியை முதல்ல சொல்கிறேன். ஸ்ரவண சக்தி. ஸ்ரவணம்னா கேட்பது, ஒருத்தர் சொல்கிறத கேட்கறது. இப்போ நான் சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் கேட்கறது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சக்தி நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா, நமக்கு 2 நிமிஷம் அந்த ஆள் பேசுகிறத கேட்கறதுக்கு முடியலைன்னா, நம்ம உடனே ஃபோனை பார்ப்போம், டிவியை பார்ப்போம், வேறு பக்கத்தில் என்னத்தையோ பார்ப்போம், இல்லைன்னா வேறு என்னத்தையோ பண்ணிட்டு அவள் பேசுகிறத கேட்போம். இப்படி அந்த முழு மனசோட இன்னொருத்தர் சொல்கிறத கேட்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லைன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்றை தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணுறோம். அவள் என்னமோ சொல்கிறா, அதை முழுசாக கேட்டு அதில் நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா, அது சரியா தப்பா, இப்படி ஆலோசனை பண்ணுறதுக்கு அதை முழுசாக கேட்கணுமே. இல்லை, எனக்கு இவர் சொல்கிறதே பிடிக்கல, இவர் அட்ராக்டிவாக சொல்லலை, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, இப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க இப்போ கிளி எப்படி கத்தும், கிளி மாதிரி தான் கத்தும். காக்கா எப்படி கத்தும்னா காக்கா மாதிரி தான் கத்தும். எனக்கு காக்கா கத்துறது பிடிக்காது, கிளி மாதிரி கத்தலை, மயில் மாதிரி கத்தலை, குயில் மாதிரி கத்தலை, இப்படி நம்ம சொல்லக்கூடாது. இதை நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா, ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாத்தியார், இந்த மாதிரி ஒரு மாணவன், இந்த காம்பினேஷனில் தான் அந்த ரிசல்ட்டு பன்மடங்காக அது வரும். அதனால தான் நம்ம மகாபாரதத்தில் துரோணாச்சாரியா, அர்ஜுனா, இந்த 2 பேரையும் கோட் பண்ணுறோம். துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு வாத்தியார், அர்ஜுனன் மாதிரி ஒரு மாணவன், அப்படி சேரும்போது தான் உலகத்திலேயே அவனுக்கு இணையானவன் கிடையாதுங்கிற அந்த நிலையை அர்ஜுனன் அடைய முடிஞ்சது. அர்ஜுனனோட தனி முயற்சியும் இருக்கு. அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியார் சொல்லி கொடுத்தது, அந்த வித்தையை அவரிடமிருந்து அவனுக்கு கொடுத்தது, அதுவும் இருக்கு. அவர் முழுமனதாக கொடுத்தது, இவர் முழுமனதாக அதை வாங்கினது, அதை ப்ராக்டிஸ் பண்ணினது. ஸோ ஸ்ரவண சக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஒரு கவனமாக இந்த ஸ்ரவண சக்திங்கிறது டு பே அட்டென்ஷன் டு சம்மன் ஆர் சம்திங். அந்த அடிப்படை சக்தியே நமக்கு இல்லைன்னா நம்ம எதுலேயுமே கவனம் கொடுக்காம எதையும் பெற முடியாது. ஸோ இந்த ஸ்ரவண சக்தி உங்களுக்கு 10 நிமிஷம்தான் சார் எனக்கு இருக்குது, எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே இதை எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் முதல்ல அரை மணி நேரம் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கணும், அவ்வளவுதான் படிக்கணும். அதுக்கப்புறம் அதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த வீடியோவை புக் மார்க் பண்ணி மறுபடியும் கிளாஸுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த விட்ட இடத்துல இருந்து தொடங்கணும். அப்படி அரை மணி நேரம் எனக்கு அந்த ஸ்ரவண சக்தி இருக்குது, அதுக்கப்புறம் முடியலைன்னா ஃபாஸ்ட் பண்ணி ஃபார்வேர்டு பண்ணி
மேலே என்ன இருக்குது மேலே என்ன இருக்குன்னு அப்படி செய்யக்கூடாது. ஸோ உங்களோட சிரவண சக்தி என்னதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த சிரவண சக்தியை கூட்ட கூட்ட அப்போ தான் உங்களால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம்னு ஒருத்தர் சொல்கிறத முழுசாக கவனமாக கேட்க முடியும். கிரகண சக்தி அப்படிங்கிறது, கிரகணம்னா பிடிச்சிக்கிறது. பொதுவாக இந்த கிரகணம்ங்கிற வார்த்தைக்கு பிடித்து கொள்வது. சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு, சந்திர கிரகணம் பிடிச்சிருக்கு அப்படி நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரி பிடிக்கிறதுனா டு ஹோல்டு. மனசில் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறது. ஒருத்தர் சொல்லும்போது அந்த சொல்கிற விஷயத்தில் உள்ள எதை பிடிச்சிக்கணுமோ அதை பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி அந்த கிரகண சக்தி அப்படிங்கிறது இருக்கணும். இந்த கிரகண சக்தி இருந்தால்தான் அடுத்தவா சொல்கிறது நமக்கு புரியும். அந்த கிரகண சக்தி இல்லைன்னா அது நமக்கு புரியாது. ஸோ சில நேரம் அதை அவள் 1 முறைக்கு 2 முறை 3 முறை அதை திருப்பி திருப்பி சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அது புரியறது. அப்படி உங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. இல்லைன்னா எனக்கு ஒரு தரத்துலேயே புரிஞ்சிடும், அப்படி ஒரு நிலை இருக்குது. அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த கிரகண சக்தி குறைய இருக்குது, இந்த விஷயம் எனக்கு டக்குன்னு புரியலை அப்படின்னா 2-3 தரம் இந்த வீடியோவை நீங்கள் கேட்கணும், பார்க்கணும். அதை முழு கவனமாக கேட்கணும். சிரவண சக்தி இருந்தால்தான் கிரகண சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரகண சக்தி இருக்கிறவனுக்கு சிரவணமே பண்ணாமல் எப்படி கிரகணம் பண்ண முடியும்? எல்லாரும் எல்லாற்றையும் அவளாக தெரிஞ்சுக்க முடியாது. மனுஷனும் மாத்திரம் எப்போதும் எல்லா விஷயத்தையும் இன்னொருத்தர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இன்னொருத்தர் மூலமாக தான். என் மூலமாக நீங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கல, உங்கள் மூலமாக நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், நான் வேறு யார் மூலமாகவோ சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். இப்படி மனுஷனுக்கு இன்னொருத்தர் மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் சிரவண சக்தி இருக்கணும், இல்லைன்னா வளர்த்துக்கணும். அதனால் கிரகண சக்தி வளர்த்துக்கணும். கிரகண சக்தி இல்லைன்னு சொன்னால் சிரவணத்தை திருப்பி திருப்பி பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்பில் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய சக்தி மனன சக்தி. மனனம் அப்படின்னா நம்ம கேட்டதை, நம்ம புரிஞ்சின்றதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். அதை கொஞ்ச நாளைக்கு, எப்படி இந்த ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு சினிமா பாட்டு பிடிச்சிருக்கு. அந்த காலத்தில், இந்த காலத்தில் யாரும் சினிமா பாட்டு, நான் இப்போ சினிமாவெல்லாம் பார்த்து 25 வருஷமாச்சு. நான் சினிமாவெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஸோ எனக்கு எந்த நடிகை யார், எந்த இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த காலத்தில் ஊரில் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரோன்னா அதில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு அந்த பாட்டை 2 தரம் பார்க்குறோம், இல்லாட்டா மறுபடியும் ரேடியோவில் கேட்குறோம். நான் இருந்த ஊரில் சிலோன் தென்காசியில் கேட்ச் ஆகும். அதனால் அந்த சிலோன் ரேடியோவை நாங்கள் கேட்போம், இலங்கை வானொலி நிலையம் அப்படின்னு. ஸோ அப்படி அந்த பாட்டை பலமுறை கேட்டு கேட்டு ஸ்ரவண சக்தி கிரகண சக்தியினால தான் அந்த பாட்டு பாராமல் நமக்கு வருது. அதுக்கப்புறம் பல தரம் நம்ம அந்த பாட்டை பாடுறோம். பல அக்கேஷனில் சாயங்காலம் வாக்கிங் போகும்போது, ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி அதை பாடுறோம். திருப்பி திருப்பி அந்த பாட்டை பாடுறோம். அந்த மாதிரி படித்த விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம மனசில் அதை பதிய வைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அதை ரிகலெக்ஷன், ஞாபகப்படுத்துறது. அதில் எது சரியாக புரிஞ்சுட்டு இருக்கோம், எது சரியாக புரியலை, அவள் இப்படி சொன்னாள், இவ அப்படி சொன்னாளேன்னு அந்த ஆலோசனை பண்ணுறது. முதல்ல ஒரு டீச்சர் சொல்கிறத கேட்கணும். அந்த டீச்சர்கிட்டருந்து முழுசாக வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இன்னொரு டீச்சர் சொல்கிறத கேட்கணும். இப்படி பல டீச்சர் சொல்கிறத கேட்கும்போது தான் அந்த டீச்சர் அப்படி சொல்கிறாரு, இந்த டீச்சர் இப்படி சொல்கிறாரு, அந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்க, இந்த புஸ்தகத்தில் இப்படி அர்த்தம் சொல்கிறாளுன்னு இப்படி பல சிந்தனை நமக்கு வரும். ஸோ இந்த மனன சக்தி நமக்கு வரணும்னா இந்த 2 சக்தியும் இருக்கணும். ஸ்ரவண சக்தி இருக்கணும், கிரகண சக்தி இருக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல ஸ்மரண சக்தி. ஸ்மரணம் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. இந்த மனனமும் நான் ஞாபகப்படுத்துறதுன்னு சொன்னேன். இது அந்த படித்த காலத்தில் சுட சுட ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது. பலமுறை ஒரு பாக்கெட்டில் ஸ்லிப்பை எழுதி வச்சுட்டு பலமுறை பார்க்கறது, அதை பாராமல் படிக்கிறது. எப்படி அந்த சினிமா பாட்டு உதாரணம் சொன்னேனோ அதே மாதிரி
சினிமா படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் 3 நிமிஷ பாட்டு முழு வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் அதை கேட்குறோம். அதுக்கப்புறமா அது முழு பாட்டு ஞாபகம் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பலமுறை படிக்கிறோம். அப்புறம் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது. அப்புறம் 5 வருஷம் கழிச்சாலும் அந்த பாட்டு நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ 5 வருஷம் கழித்து அந்த சினிமா பாட்டை பாடும்போது நம்ம ஸ்மரண சக்தினால் அந்த பாட்டை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாடுறோம். ஸோ அது மாதிரி இந்த பாடங்களை நம்ம படிக்க படிக்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்மரண சக்தியினால தான் பல விஷயங்களை நம்ம மேலே மேலே படிக்க முடியும். இப்போ இந்த ஸ்மரண சக்தி இல்லை அப்படின்னா படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த பாடம் விஷயம் மறந்துடும். அதனால தான் நிறைய குழந்தைகள் வந்து படிக்கும்போது நல்லா படிக்கிறா, சொல்லிக் கொடுக்கும்போது புரிஞ்சுக்கிறா. பரீட்சையில் அவளுக்கு இந்த ஸ்மரணத்தினால தான் அவள் அந்த கேள்விக்கு பதில் எழுதணும். ஸோ அதை எழுத முடியாமல் அங்கே என்னத்தையோ எழுதி தப்பாகி மார்க்கு குறைய வாங்கிறது. ஸோ இந்த ஸ்மரண சக்தி இல்லைன்னா அதை வளர்த்துக்கணும். அதை திருப்பி திருப்பி ஸ்மரணம் பண்ணித்தான் வளர்த்துக்கணும். அபியாச சக்தி. அபியாசம்னா பயிற்சி, ப்ராக்டிஸ். இந்த 4ஐயும் திருப்பி திருப்பி பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சைக்கிள் ஓட்டுறதுல எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறதுன்னா டெய்லி 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும். டெய்லி 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி 1 வருஷம் கழிஞ்சு அந்த சைக்கிள் ஓட்டுறதுல எக்ஸ்பர்டைஸ் வரும். ஒரு கார் படிக்கிறோம், இன்றைக்கெலாம் இந்த கார் டிரைவிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா. அவன் ஒரு 15 நாள் 20 நாள் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு 4 தடவை சுற்றிட்டு இது கியரு இது கிளச்சுன்னு இப்படி ஒரு பாடம் நடத்திட்டு நமக்கு லைசன்ஸை வாங்கி கொடுத்துருவான். ஆனால் அதனால நமக்கு கார் ஓட்ட வராது. அபியாச சக்தினா டெய்லி காரை ஓட்டணும், டெய்லி 1 மணி நேரம் ஓட்டணும். காலையில் ரோட்டில் யாருமே இல்லாத போது காரை ஓட்டி வெளியில் போயிட்டு வந்தேன்னா அப்போ மத்தியானம் 12 மணிக்கு கூட்டமாக இருக்கும்போது கார் ஓட்ட நமக்கு வராது. ஸோ பலவிதமான அபியாசம் பண்ணணும். காலையில் ஓட்டணும், ராத்திரி ஓட்டணும், இருட்டில் ஓட்டணும், மழையில் ஓட்டணும், இப்படி கூட்டமான இடுக்கு பிடிச்ச தெருவில் ஓட்டணும். இப்படி பலவிதமான ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அதில் நமக்கு நிபுணத்துவம், அதில் நம்ம நிபுணனாக ஆக முடியும். அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் ஆலோசனை பண்ணுற சக்தி வேணும். ஒருத்தர் ஒன்றை சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னால் எந்த விஷயத்துக்கு இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும், எந்த போர்ஷனோட இதை நான் கனெக்ட் பண்ணிக்கணும், இப்படி அந்த ஆலோசனா சக்தி வேணும். சிந்தனா சக்தி அப்படின்னா சொந்தமாக சிந்தனை பண்ணணும். டீச்சர் சொல்கிறத மாத்திரம் கேட்டுட்டு புஸ்தகத்தில் இருக்கிற எக்ஸசைஸை மாத்திரம் பண்ணிவிட்டு நான் படித்தாச்சு அப்படி குழந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி அர்ஜுனன் வந்து அந்த மகாபாரத கதையில் இது வருது. அர்ஜுனன் ஒரு நாளைக்கு ராத்திரி பீமன்னு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து இருட்டில் சாப்பிட்டுன்னு இருக்கான். அர்ஜுனனுக்கு சந்தேகம், சின்ன குழந்தையா இருக்கும்போது, இருட்டில் எப்படிடா சாப்பிட்ற நீ அப்படின்னு. லைட் எதுக்கு வேணும் சாப்பிட்றதுக்கு? எனக்கு சாப்பாடு எங்கே இருக்குது தெரியும், வாய் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த கையைத்தான் இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கணும், அதுக்கு லைட் எதுக்கு வேணும் அப்படின்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சிந்தனை. அப்படின்னா நான் இதுவரைக்கும் அம்பு விடுறதுக்கு இந்த ஒளியோட சகாயத்தில் தான் எதை இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்து விட்டுன்னு இருந்தேன். ஸோ இன்னுமே நான் இந்த ராத்திரியில் விளக்கு இல்லாமல் ஒளி இல்லாமல் இதுதான் என்னோட குறி, இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அவன் ராத்திரி இருட்டுக்குள்ள அந்த குறியை பார்த்து தாக்குற அந்த அபியாசத்தை அவன் பண்ணினான். எதனால்? அவனுக்கு அந்த சிந்தனா சக்தி, ஆலோசனா சக்தி அவனுக்கு இருந்ததுனால. ஓகே, ஸோ இந்த ஆலோசனா சக்தி, சிந்தனா சக்தி இது ரெண்டும் இருந்தால்தான் கிரியாசக்தி வரும். கிரியாசக்தினா ஒன்றை செய்யறதுக்குள்ள ஒரு சக்தி. கிரியானா செயல். ஒரு செயலை செய்வதற்குள்ள சக்தி நமக்கு எப்போ வரும்? நமக்காக ஒரு சிந்தனை வந்தால் தான். இப்போ நீங்கள் சமையல்காரன் அப்படின்னு சொன்னால் என்னமோ ஒரு சமையலை சமைக்கும்போது இப்படி சமைச்சா எப்படி இருக்கும், அப்படி சமைச்சா எப்படி இருக்கும், இப்படி என்னமோ ஒரு சிந்தனை நமக்கு ஆலோசனை வந்தால்தான் அந்த புது பதார்த்தத்தை சமையல் பண்ணி பார்க்குற அந்த கிரியாசக்தி நமக்கு வரும். நம்ம மொட்டையாக காலையில் இது சாப்பாடு, டெய்லி இட்லி கரைக்கணும்னு மெக்கானிக்கலாக எங்கள் வீட்டில் காலையில் இட்லி, மத்தியானம் ஒரு சோறு குழம்பு, ராத்திரி வந்து இட்லி, இப்படியே நம்ம இருந்தோம்னா
நமக்கு சிந்தனா சக்தியும் இல்லை, ஆலோசனா சக்தியும் இல்லை. அதனால் புதுவித கிரியா சக்தி நமக்கு வராது. இந்த எல்லா சக்தியும் எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொரு மனுஷனிட்டையும் இது இருக்குது. அந்த புத்தியை உபயோகித்து எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறோம் நம்மளை, அதை வச்சு தான் இந்த சக்திகள் நமக்கு வருமே தவிர, ஏதோ சாமியார் சொன்னதை கேட்கறது, மந்திரம் சொல்கிறது, ஃபோட்டோவை பைக்குள்ளே வச்சுக்கிறது, அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, இப்படி நம்புறது, அதை செஞ்சால் நமக்கு இந்த சக்தி வந்துரும்னு நம்புறது, இது எல்லாம் குறுக்கு வழி. ஏன்னா நம்ம ஒரு முயற்சியும் பண்ணாமல் யாரோ இந்த சக்தியை நமக்கு கொடுக்கணும், அதுக்கு நான் துட்டை கொடுத்துடணும், இப்படி நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் அப்படி கிடையாது. இதெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, அப்படி அர்த்தம் கிடையாது. அது மூலமாக நம்ம சில சக்தியை நம்ம உண்டாக்கிக்கிறோம் நம்ம மனசில். அந்த சக்தி இப்படி பலவித சக்தியாக பரிமாணம் அடையிறது. பரிமாணம்னா என்னது? ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுவது. பிறந்த குழந்தை, தவழ்கிற குழந்தை, நடக்கிற குழந்தை, ஓடுற குழந்தை, படிக்கிற குழந்தை, அப்புறம் அவன் பையன், அதுக்கப்புறம் அவன் இளைஞன், இப்படி கல்யாணமாகிற வயசுக்கு வருது. இப்படி பரிமாணம், அந்த பரிமாற்றம் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலை. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை சக்தி ஸ்ரவண சக்தி. ஸ்ரவண சக்தினால கிரகண சக்தி, கிரகண சக்தியினால மனன சக்தி, கிரகண மனன ஸ்ரவண சக்தி, இதனால நமக்கு ஸ்மரண சக்தி. ஸ்மரணம் இருக்கிறதுனால தான் அபியாசம் பண்ண முடியும். அபியாசம் பண்ணும்போது நமக்கு தப்பு தப்பாக எல்லாம் வருதுன்னா ஸ்மரணமே இல்லையே. ஸோ அபியாசம் பண்ணத்தான் நமக்கு ஆலோசனை வரும். ஆலோசனை பண்ணும்போது நமக்கு சிந்தனை வரும். சிந்தனையும் ஆலோசனை சக்தியும் நமக்கு இருந்ததுன்னா புது கிரியா பண்ணுற சக்தி நமக்கு வரும். புது கிரியா பண்ணுற சக்திக்கு நம்மள்கிட்ட உற்சாக சக்தின்னு ஒன்று இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கணும். டெய்லி காலையில் எழுந்திருந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கணும். எல்லாரும் சாகத்தானே போகிறோம். நம்ம எதுக்கு இப்படி வாக்கிங் போய் கஷ்டப்பட்டுக்கணும்? குண்டாக இருந்தால் என்ன? நம்ம என்ன நடக்கவா போகிறோம்? வேணும்னா ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம். இப்படி நம்மளே சமாதானம் பண்ணி நம்மள்கிட்ட உள்ள உற்சாகத்தை நம்மளே குறைச்சிக்கக்கூடாது. இந்த சமஸ்கிருதத்தை எதுக்கு படிக்கணும்? இதனால் இப்போ எனக்கு என்ன உபயோகம்? இது எனக்கு வேலைக்கு ஆகுமா? இதனால் எனக்கு 4 விஷயம் தெரிய போகிறதா? இது என் வாழ்க்கையில் என்ன உபயோகம்? ஆஃபீஸ் வேலைக்கு உபயோகமா? வீட்டு வேலைக்கு உபயோகமா? ஒரு உபயோகமும் இல்லையே. இதை எதுக்கு படிக்கணும்? இப்படி நம்மளோட உற்சாகத்தை பலவித காரணங்கள் சொல்லிக்கொண்டு ஒன்னொன்னையும் செய்து பார்க்கிற கிரியாசக்தி நம்ம தொலைச்சி நம்ம சுகமாக வாழ்கிறோங்கிற மாதிரி நினச்சிண்டு சோம்பேறியாக ஆயிடுறோம். எதையும் செய்யாமல், புதுசாக எதையும் படிக்காமல், மெக்கானிக்கலாக பிராணிகள் மாதிரி காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, டக்குன்னு வேட்டி சட்டையை கட்டிக்கிறது, என்னத்தையோ சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது, வருது, சினிமா பார்க்குறது, பேசுறது, மறுபடியும் அவனை இவனை குறை சொல்கிறது, இப்படி நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம வாழ்க்கையில் பலவித துன்பங்கள், பலவித மன உளைச்சல்கள், அப்புறம் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தமான பல வியாதிகள், அதுக்கு மருந்து மாத்திரை, பயம், இப்படி எல்லாமே வருது. இது எல்லாத்திலிருந்தும் விடுதலை பெறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய சக்தி உற்சாக சக்தி. உற்சாகம் இருந்தால்தான் இங்கிருந்தே ஆரம்பிக்க முடியும். நம்ம உங்களுக்கு உற்சாகமே இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்கவே முடியாது. ஸோ கேட்கறதுக்கு ஒரு உற்சாகம் வேணும், புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வேணும். இது எனக்கு புரியலையே, இது எனக்கு புரியாது, இது எனக்கு வேண்டாம், அப்படி விட்டு உதறி புறமுது காட்டு ஓடுறதுன்னு நம்ம தமிழில் அந்த காலத்தில் காவியங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. ஒரு இடத்துல நம்ம நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உற்சாகம் வேணும். அந்த உற்சாகம்தான் நம்மளை முன்னடத்தி ப்ரொப்பலிங் ஃபோர்ஸ். ஒரு படகு முன்னோக்கி போகிறதுனா அது எதனால்? அதுக்கு ப்ரொப்பலிங் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு உற்சாக சக்தி இருக்கணும். உற்சாகம் இருந்தால்தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம உற்சாகமாக இருக்கணும். இந்த உடம்பு க்ஷீணமாகும், வயசாகும், நம்ம போவோங்கிறதுலாம் ஓகே. நல்லா இருக்கும்போது எதுக்கு நம்ம இப்படி இருக்கணும்? நம்ம படுத்த படுக்கையே ஆயிட்டோம், நல்ல ஒரு வேத பண்டிதர்,
எல்லாம் படிச்சிருக்கார் அப்படிங்கிறவர் 100 வருஷம் ஆயிருது அப்படின்னா அவர் படித்த வேதம் சாஸ்திரம் அது எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். 100 வருஷத்தில் அவர் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் 100 வருஷம் அந்த வாழ்க்கையில் படித்து இது செஞ்சு 4 பேருக்கு சொல்லி கொடுத்து அதனால் அவர் என்னெல்லாமோ நல்லது அடுத்தவங்களுக்கு பண்ணியிருக்கார். அவரும் நிம்மதியாக இருந்திருக்கார். அதனால் உற்சாக சக்தி அப்படிங்கிறத நம்ம இழக்கக்கூடாது. அதை தனியாக மருந்து மாத்திரையில் கிடையாது. டீ குடித்தா உற்சாகம், இல்லைன்னா இந்த சாராயம் குடித்தா உற்சாகம், இப்படி வடை தின்னா உற்சாகம், சாக்லேட் தின்னா உற்சாகம், இப்படி உற்சாகத்தை நம்ம வேற ஒரு பொருளில் இருந்தோ மருந்து மாத்திரையில் இருந்தோ வாங்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளேயே அந்த உற்சாகம் இருக்கணும். இந்த உற்சாகம் நமக்கு இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கணும். சமய பாலனம், ஆரோக்கிய பாலனம். சமயம் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் 24 மணி நேரம்தான். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி அவருக்கும் 24 மணி நேரம்தான். நம்மளை மாதிரி உள்ளவாளுக்கும் 24 மணி நேரம்தான். அவரோட பிரச்சனை வாழ்க்கையில் எவ்வளவு, அன்னன்னைக்கு அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அவர் நம்மளை மாதிரி ஒரு டிவியை பார்த்துட்டு டீ குடிச்சுட்டு ரோட்டில் உட்காந்து போகிற வரவனை வேடிக்கை பார்த்து இப்படி செய்யறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது. ஒரு நாடு, அண்டை நாடு, பலவிதமான கோடிக்கணக்கான பேரோட நன்மை தீமை, இதிலிருந்து பல எதிரிகள்னு பல பல பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு. அந்த எல்லா பிரச்சனையும் அந்த 24 மணி நேரத்தில் அவர் சமாளிக்கணும். ஸோ நமக்கு நம்மளோட 24 மணி நேரத்தை சரியாக உபயோகிக்க தெரியணும். அந்த சக்தி நம்மள்கிட்ட இல்லைன்னா அந்த சக்தியை வளர்த்துக்கணும். ஸோ சமய பாலனம் பண்ணணும். இப்படி அந்த சமய பாலனம் பண்ண பண்ண நமக்கு இந்த ஆரோக்கியங்கிறது வரும். நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குகிறோம், ஒரு நாளைக்கு ராத்திரியே அங்கேயும் இங்கேயுமா வேலை பார்க்குறோம். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ சரியான நேரத்தில் எழுந்திருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், படிக்கணும். இப்படி நமக்கு இந்த உற்சாகத்தோட சமயத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம பாலனை பண்ண தெரியணும். இந்த சமயத்தையும் ஆரோக்கியத்தையும் பாலனை பண்ணுற உற்சாகமும் நம்மள்கிட்ட இருக்கணும். ஸோ மொத்தத்தில் உற்சாகம்தான் விதை. இந்த உற்சாக விதையிலிருந்து பலவிதமான பரிமாணங்கள் வருது. ஒவ்வொரு பரிமாணத்தினால ஒவ்வொரு லாபம். ஒரு குழந்தையா இருக்கிறதுனால ஒரு லாபம், அந்த குழந்தை தவழும் போது அதுக்கு இன்னொரு லாபம், அது நடக்க ஆரம்பித்தோடனே அந்த குழந்தைக்கு வேற லாபம். அது மாதிரி நமக்கு கிரகண சக்தி வளர்க்கும் போது ஒரு லாபம், ஸ்மரண சக்தி வளர்க்கும் போது ஒரு லாபம், சமய பாலன சக்தி பண்ணும்போது ஒரு லாபம். இப்படி ஓரோன்னும் பண்ணும்போது நமக்குத்தான் அதில் லாபம். நமக்கு லாபம்னா நம்மை சேர்ந்த, நம்ம கூட இருக்கிற, நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்கும் அது லாபம். நமக்கு ஒரு கெடுதல்னா நம்ம கூட இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது கெடுதல். உங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னா உங்கள் பையனுக்கு, பொண்ணுக்கு, மாமனார் மாமியாருக்கு, இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்குன்னு எல்லாருக்கும் அதனால் பிரச்சனை தான். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அது அடுத்தவனுக்கும் பிரச்சனை தான். ஸோ இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து டெய்லி எந்தெந்த சக்திகள் உங்கள்கிட்ட வீக்காக இருக்குது, எந்தெந்த சக்திக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். அது நான் இதை ஒரு நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். உங்களுக்கு ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த உற்சாகத்தை உங்களுக்குள்ளுக்குள்ளே அந்த விதையை முளைய வச்சு அதை மரமாக வளர்க்குறதுங்கிறது அது உங்களோட சாமர்த்தியம். அதை நம்ம டெய்லி செய்யணும். இந்த சமஸ்கிருதம் படிக்கும்போது இந்த குணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அது எப்படி வளரும்னா ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும்போது, அதை கேட்கும்போது, அதில் உள்ள அந்த அடிப்படையான அதுக்கு பின்னால் சம்பந்தப்பட்ட கதை, புராணம், அது இதுன்னு இப்படி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெளிவு வரும். அந்த தெளிவு வருதுனால நமக்கு நல்லது நடக்கும். உண்மைக்கும் நம்ம மூளையில் நியூரோ நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்கிறது. நம்ம மூளை ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மூளையில் உள்ள அந்த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் எப்போ அது வளரும்னா இப்படி புதுசாக செய்யும்போது தான் வளரும். செஞ்சதையே செஞ்சின்னு இருந்தோம்னா அது வளராது. அதனால் சமஸ்கிருதம் படிக்கும்போது ஆரம்பத்தில் நமக்கு இருக்கிற அந்த குழப்பம் எல்லாம்
இந்த ஸ்ரவண சக்தி, கிரகண சக்தி, நம்மளோட லிமிட்டேஷன் இதை நம்ம அனலைஸ் பண்ணி, ஓகே இன்றைக்கி 1/2 மணி நேரம் படிச்சிருக்கேன், அடுத்த வாரத்திலிருந்து 40 நிமிஷம் படிக்கணும், அப்படி நம்ம தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன், இங்கிலீஷில் அதுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படி சொல்கிறது. சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, ஒரு பாடம் நடத்தும்போது 40 நிமிஷத்துக்கு மேலே யாராலையும் கேட்க முடியாது. அது இந்த காலத்தில் உள்ள பாடம். இந்த காலத்தில் பாடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலு, ஒரு புஸ்தகம், இது இப்படி தான் எழுதணும், இவ்வளவு தான் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் கேள்வி கேட்கணும், இவ்வளவு தான் பதில் எழுதணும், இப்படி மார்க் போடணும்னு நம்ம படிக்கிற முறையே ஒரு ஃபார்முலா பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இது படிக்கிற முறை கிடையாது. அந்த காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் எப்படி படித்தோம்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்து தான் அந்த தொழிலை படிக்கிறான். ஒரு தச்ச வேலை பண்ணுற ஆசாரி ஒரு ஃபர்னிச்சர் பண்ணுறாருன்னா அந்த அசிஸ்டண்ட்டு கூட இருந்து, அவர் பையனோ அசிஸ்டண்ட்டோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ எல்லாரும் கூட இருந்து மொத்தமாக படிக்கிறது. பாடத்துக்குன்னு தனி நேரம்லாம் கிடையாது. இப்படி இருந்தோம் நம்ம இந்தியாவில் நம்ம அப்படி படித்தோம். ஆனால் இப்போ நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு டைம் மாதிரியும், அதை இந்த மெத்தேடில் தான் இருக்கணும், இப்படி தான் ஈஸியாக தான் இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா புத்தி வளராது. கஷ்டப்பட்டு நம்ம மூளைக்கு அதை ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அந்த நியூரோ நெட்வொர்க் வரும். நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படி வேத பண்டிதர்கள்லாம் வேதத்தையே முழுசாக ஞாபகம் வச்சு சொல்கிறா, பார்த்து சொல்லலை, பாராமல் சொல்கிறா. அப்படி தமிழில் எனக்கு உண்மைக்குமே இதுவரைக்கும் நம்ம தமிழில் பல அறிஞர், பல பேர், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ நம்ம பெருமிதம் வச்சுருக்கோம், நம்ம ஒரு அபிமானமும் வச்சுருக்கோம். ஆனால் பொதுவாக இந்த திருக்குறளை தான் நம்ம இந்த போட்டி அந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ திருக்குறளை முழுசாக சொல்லுவா, திருக்குறளில் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவான்னு அப்படி ஒரு போட்டி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு பெரிய தமிழ் பண்டிட்டு அப்படின்னா கம்பராமாயணத்தை முழுசும் பார்க்காம சொல்லுவாரா, சிலப்பதிகாரத்தை முழுசும் பார்க்காம சொல்லுவாரா, சீவக சிந்தாமணியை அப்படியே முழுசாக பார்க்காம சொல்லுவாரா? அப்படி அபியாசம் பண்ணியிருக்காங்களா தமிழில்? தமிழ் படித்தவா, தமிழ் பண்டிட்டு அப்படின்னா அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் சமஸ்கிருதத்தில் முழு ராமாயணத்தையே பாராம படித்தவா இருக்கா. ராமாயணத்தையே ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்காம சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறவா இருக்கா. வேதத்தை முழுசாக அப்படி பாராம சொல்லி விளக்கம் சொல்கிறவா இருக்கா. இது எல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நடக்கிறது? பல காலமாக இவங்க படிக்கிற முறை, இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சக்திகளை எல்லாம் இவா உபயோகிக்கிற முறை, இந்த சக்திகளை எப்படி இவா ஷார்பன் பண்ணுறா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வாழ்க்கை வாழ்கிறா, எப்படி சாப்பிட்றா, இப்படி என்ன சிந்திக்கிறா, இதெல்லாம் வச்சு தான் அது வருது. ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, உங்களோட சக்தியை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். மாத்திரை மருந்தோ வேற ஒரு ஆளோ அறிவை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுலேருந்து நம்ம பிடிச்சிக்கணும். அதான் கிரகண சக்திங்கிறது. அப்படி பிடிச்சு நம்ம மேலே வரணும். ஓகே, இதை நான் இவ்வளவு விளக்கமாக ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் இல்லாமல் வெறுமன பாடம் கேட்டு படிப்பு நமக்கு வராது. இது அப்பட்டமான உண்மை. ஓகே, உங்களுக்கு இந்த பாடம் படிக்கும்போது பலவித சந்தேகங்கள் வரலாம். அநேகமாக சாதாரணமாக வர்ற சந்தேகங்கள்லாம் இந்த பாடத்திலேயே என் தங்கைக்கு நான் சொல்லியிருக்கேன், அவள்கிட்ட கேட்குறேன். அவளுக்கு சில இடத்துல வராமல் இருக்கலாம், உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த சந்தேகங்களை நீங்கள் இந்த கோர்ஸ் பக்கத்தில் கேள்வி பதில் பக்கம்னு இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்னு அந்த உடுமி கோர்ஸில். அது மூலமாக நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் அதில் பதில் சொல்லுவேன். அப்படி சொன்ன பதில் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். உங்களை மாதிரி கேள்வி கேட்குற வேறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு இமெயில் பர்சனலாக உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி இருக்குது, அந்த கேள்வியை பப்ளிக்காக கேட்க விரும்பலை, அதே நேரத்தில் அது பாட சம்பந்தமானதான் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேறு விதமாக இந்த சமஸ்கிருத சம்பந்தமான சில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த சர்ச்சையான விஷயங்கள், அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது, ஆர்வமும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் அது சும்மா வம்பு பேச்சு அப்படின்னு.
நான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முழு நேரமும் நான் படிக்கிறவன். ஸோ எனக்கு வேண்டாத விஷயங்கள்ல நாட்டம் கிடையாது. அதனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கேட்க முடியாத சில கேள்விகள் இருந்ததுன்னா என்னோட இமெயில் இருக்கு. இந்த இமெயிலில் shankar@saralasamskritam.in அப்படிங்கிறது இந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க. சில இது உங்களுக்கு பேசி கேட்கணும். நிறைய பேருக்கு டைப் பண்ண முடியாது, எழுத முடியாது, வயசாகிருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னா ஓகே, இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் சொல்லணும், இப்படி என்னமோ உங்களுக்கு பேசணும் அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பணும். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்கள் சந்தேகத்தை கேட்டு அதில் அனுப்பணும். நான் அதை கேட்டு உங்களுக்கு பதில் வாய்ஸ்லேயோ டெக்ஸ்ட்லேயோ அனுப்புவேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் குட் மார்னிங், குட் ஈவினிங்கு, ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்பாதீங்க. அப்படி யாராவது அனுப்பினா நான் அந்த நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா நான் நூற்றுக்கணக்கான பேருக்கு டெய்லி இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் கேள்வி பதில், அவங்களுக்கு ஹெல்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கேன். அதனால் எல்லா நாளும் குட் நாள் தான், எல்லா மார்னிங்கும் குட் மார்னிங் தான். குட் மார்னிங் எனக்கு யார் சொல்லணுன்னாலும் எனக்கு நானே சொல்லிக்கிறது குட் மார்னிங், குட் ஈவினிங். அதனால் இப்படி நேரத்தை விரயம் பண்ணாமல் இந்த ஃபோன் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ இதில் உள்ள கேள்விகள் மூலமாகவோ நீங்கள் எனக்கு கேள்வி பதிலை கேட்டு உங்கள் பாடங்களில் வரக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது மேலே படிக்கிறதுக்கோ மேலே என்னமாவது தெரிஞ்சுக்கிறதுக்கோ கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்புங்கிறது சும்மா ஒரு நம்பர் கிடச்ச உடனே டக்கு 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 டக்குன்னு நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் இன்னொருத்தருக்கு சும்மா ஃபார்வேர்டு பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் முழுமையாக ஸ்கிப்பு பண்ணாமல் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதற்காக நன்றிகள் பல. ஸ்ரவண சக்தியை வளர்த்துக்கணும், கிரகண சக்தியை வளர்த்துக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற வீக்னஸை அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி, அதை ரிமூவ் பண்ணி, அதை ஸ்ட்ரென்த்தாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மேலும் மேலும் மேல் நோக்கி போகணும். சிந்தனையிலையும் மேல் நோக்கி போகணும், நடைமுறையில் மேல் நோக்கி போகணும், பேச்சு வழக்கத்தில் மேல் நோக்கி போகணும்னு இப்படி மனுஷன் அப்படிங்கிற ஒரு சாதாரண காமன் மேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து ஒரு மேல் நோக்கி போகணும். அதுதான் ஞானி நிலைங்கிறது. ஞானிங்கிறது தனியாக காவி வேட்டி, விபூதி, உத்ராட்ச கொட்டை, தாடி இதெல்லாம் ஞானி கிடையாது. இது ஞானியோட லட்சணம் கிடையாது. இது ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு இது ஞானி. மனதளவில், நடைமுறையில், பேச்சில் நம்ம மேல் மேலே போகிறது, சிந்தனையில், அதுதான் அந்த ஞானி நிலை. அதுதான் வாழ்க்கையில் உள்ள நமக்கு மோட்சம். மோட்சம்னு சொல்லி தனியாக சிவலோக பதவி, வைகுண்ட பதவியெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்லலை, வேதமே சொல்கிறது. வேதத்தை முழுசாக படித்தா அந்த வேதத்திலிருந்து ஃபைனலாக வெளியில் உள்ள மெசேஜ் இதுதான் அப்படின்னு சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தம் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கார். ஓகே, எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க இறையருளால். நன்றிகள் பல. வணக்கம். நம்ம அடுத்த லெக்சர்ல இருந்து நேரடியாக கோல்ஸை ஆரம்பிக்கலாம்.